அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். செவ்வாய் டிசம்பர் 7 முதல் ஜனவரி 16 வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசியினருக்கு முறைப்படி 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு செல்வதால் சகோதர ஒற்றுமை ஓங்கும், பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும், தங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி துலாம் ராசினருக்கு ஒரு பொற்காலம் போன்றது. துலாம் ராசியின் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நல்லபடியாக அணுகி முடிப்பேர். அதை சமாளிக்கும் திறமை உண்டாகும். கடினமான சூழ்நிலையையும் சவாலையும் நீங்கள் எளிதாக சமாளித்து வெற்றி பாதையில் முன்னேற்றுவீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். மரியாதை மற்றும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அடிக்கடி தொழில்துறை உத்தியோகம் சம்பந்தமாக தாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பிரயாணத்தின் மூலமாக தாங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது. விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும், கால்நடைகளால் வருமானம் பெருகும். ரியல் எஸ்டேட் துறை நண்பர்களுக்கு இடம் வாங்க விற்க இது நல்ல காலம், அதிர்ஷ்டமான நேரம். என்றைக்கோ வாங்கி போன்ற பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள். அபரிமிதமான லாபம் உண்டாகும். பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும், பண வரவு பெருகும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு செவ்வாய் பகவான் டிசம்பர் 7 முதல் ஜனவரி 16 வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். லாபங்கள் பெருகும், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும், வியாபாரம் செழிக்கும், தொழில்துறை நன்றாக இருக்கும், வருமானம் பெருகும். வாழ்க வளமுடன். கோயிலுக்கு சென்றால் செவ்வாய் பகவானையும் முருகனையும் வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள்.